வாட்ஸ்அப்ல நீங்க போட்டோ வீடியோஸ் வந்து ஷேர் பண்றப்பயா இருக்கட்டும், ஸ்டேட்டஸ்ல வந்து போட்டோ வீடியோஸ் வந்து ஷேர் பண்றப்பயா இருக்கட்டும், உங்களுக்கு ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் எதனால வருது, இதை எப்படி வந்து சால்வ் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில ஃபார்மேட் வந்து இருக்குது. அந்த ஃபார்மேட் இல்லாம நம்ம வந்து வேற ஃபார்மேட்ல வந்து போட்டோ வீடியோஸ் வந்து ஷேர் பண்றப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். போட்டோஸ்க்குன்னு பாத்தீங்கன்னா தனி ஃபார்மேட் இருக்கு, அதுக்கப்புறம் வீடியோஸ்க்கும் பாத்தீங்கன்னா தனி ஃபார்மேட் இருக்குது. இப்ப ஸ்கிரீன்ல பாத்துருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட் இல்லாம வேற எந்த ஃபார்மேட்ல நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஷேர் ஆகுது. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த ஃபார்மேட் ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டுக்கு நீங்க அந்த போட்டோ ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷேர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து அந்த போட்டோ ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா வந்து ஷேர் ஆகும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், உங்களோட மொபைல்ல ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமா இருந்தாலும் இந்த ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். அதனால வந்து உங்க போன்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத போட்டோ வீடியோஸ் ஃபைல்ஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாமே கிளியர் பண்ணிட்டு ஸ்டோரேஜை கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பை நீங்க வந்து அப்டேட் பண்ணாம யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். சம்டைம் நம்ம வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி வந்து வரும். அதாவது அந்த அப்டேட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக் வந்து இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் வர வர கரெக்டாக ரெகுலரா பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் ஆகும். அப்டேட்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பக்கா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சால்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்க அப்டேட் கரெக்டாக வர வர பண்ணிட்டே இருந்தாதான் அது வந்து ஃபிக்ஸ் ஆகும். அதனால அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதனால பிளே ஸ்டோர்ல எப்பப்பெல்லாம் வாட்ஸ்அப்க்கு அப்டேட் கேட்குறாங்களோ அப்போ எல்லாமே கரெக்டாக வந்து அப்டேட் பண்ணுங்க. அண்ட் சம்டைம் அப்டேட் பண்றதுனாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்டேட்டால தான் வந்து ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் அப்டேட்ல தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால ரெகுலராக நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் வாட்ஸ்அப்பை எப்பப்பெல்லாம் அப்டேட் வருதோ. ஸோ அப்போதான் உங்களுக்கு இந்த ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்னு இந்த ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வந்து சால்வ் ஆகும். அண்ட் ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் டீம் கிட்ட உங்களோட ப்ராப்ளமை நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். அது எப்படின்றத இப்போ வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஜிமெயில் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்து கம்போஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் ஃப்ரம்ல வந்து உங்களோட மெயில் ஐடி இருக்கணும். டூல வந்து வாட்ஸ்அப்போட மெயில் ஐடி வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட் கம்போஸ் மெயிலாம் என்ன டைப் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கம்ப்ளீட்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாமே கம்ப்ளீட்டா காப்பி பண்ணி இங்க வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிருங்க. எப்படி நீங்க சென்ட் பண்றது மூலியமாக வாட்ஸ்அப் சீக்கிரமாவே உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோல சொன்ன இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்றது மூலியமாக வாட்ஸ்அப்ல இந்த ஃபைல் ஃபார்மேட் நாட் சப்போர்ட்டட் அப்படின்ற இந்த ஒரு ப்ராப்ளமை நீங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியும். இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.